காலங்களிலே கடவுளுடைய வார்த்தை கேட்பதற்காக மற்ற நேரத்தில் சாயந்தரத்தில் ஆராதனை வச்சா கூட நம்ம வரமாட்டோம். ஆனால் இந்த காலங்கள் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய மனதும் நம்முடைய மூளையும் நம்முடைய கால்களும் ஆலயத்திற்கு நேராய் ஓடி வரும். நமக்கே தெரியாது. இன்றைக்கி ஆஃபீஸில் இருப்போம், பிஸ்னஸில் இருப்போம், வேறு எங்கே இருந்தாலும் சர்ச்சுக்கு ஓடி வர வேண்டும் என்கின்ற ஆர்வம் என்றைக்கும் நீங்கள் அப்படி மிகுந்த உற்சாகத்தோடு வந்திருப்பதை எண்ணி உண்மையாகவே கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்றைய நாளிலும் கூட கடவுளுடைய வார்த்தையை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாக திருச்சி தஞ்சை திருமண்டலத்தினுடைய மூத்த ஆயர்களில் ஒருவராக, இந்த பேராயத்தினுடைய வட்டார தலைவராக பணியாற்றி தற்பொழுது கிறிஸ்டபர் ஆலயத்தில் ஆயர் தலைவராக அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கணவர் ஆயர் ரெவரண்ட் இமானுவேல் அவர்களும் ஆயர். அவருடைய மகன் ஆல் செயின்ட்ஸ் திருச்சபையில் ஆயராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். ரெவரண்ட் டாக்டர் நளினி அம்மா அவர்கள் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் புதிய ஏற்பாட்டு துறையினுடைய பேராசிரியராக அவர்கள் பல ஆண்டுகள் பணியாற்றி மீண்டுமாக தன்னுடைய திருமண்டலத்திற்கு அவர்கள் வந்து கடவுளுடைய பணிகளை அவர்கள் செய்கிறார்கள். இவர்கள் நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஜிங்கிள் சோஃபியா அவருடைய அத்தை, அவருடைய அப்பாவினுடைய சகோதரி. அவர்கள் இன்றைக்கு நம்மிடையே வந்திருப்பது பெருத்த மகிழ்ச்சி. பிஷப் பீபர் பள்ளியினுடைய முதல்வர் திருமதி கலாமா அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு, ஐயா அம்மா வருகிறார்கள், சென்னையில் இருக்கிறார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்ட பொழுது மிகுந்த மகிழ்ச்சி. கட்டாயமாக வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள சொல்லுங்கள் என்று சொன்னேன். நான் தான் பேசணும், எங்கள் மக்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க, நான் பேசலைன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும் கோயில். ஆகவே இந்த நாளிலே அவர்களை இருகரம் கூப்பி அன்போடு கூட கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க்கையில் புதுமை வரும் நேரம், நல்ல வசந்தமாய் மாறும் லெந்து காலம். வாழ்க்கையில் புதுமை வரும் நேரம், நல்ல வசந்தமாய் மாறும் லெந்து காலம். பாவமாம் இலைகள் பழுத்துமே உதிரட்டும், பாவமாம் இலைகள் பழுத்துமே உதிரட்டும். சிலுவையின் வழியே சிந்தைகள் மிளிரட்டும். வாழ்க்கையில் புதுமை வரும் நேரம், நல்ல வசந்தமாய் மாறும் லெந்து காலம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திற்கு ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடவுளுடைய தூய கிருபை எனக்கு ஆண்டவர் இந்த ஆலயத்திலே பலிபீடத்திலே நின்று ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கிருபை அளித்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அதற்கு
ஆதாரமாக எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரெவரண்ட் ஈஸ்டர் ராஜ் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் நான் வாழ்த்துகிறேன். அவருக்கு உதவி செய்கிற திரு வில்சன் ஐயா அவர்களையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இங்கே வந்திருக்கிற திருமதி கலா, திருமதி ராணி அவர்களுக்கும், பாஸ்டேட் கமிட்டி செக்ரட்டரி, பொருளாளர், அங்கத்தினர்கள் அனைவருக்கும், அன்பு திருச்சபை மக்கள் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ரெவரண்ட் ஈஸ்டர் ராஜா மிகவும் பாராட்ட வேண்டும். நான் அகமகிழ்ந்தேன். என்னென்றால், தேவன் என்ற சொல்லை எடுத்துவிட்டு கடவுள் என்ற பொருத்தமுள்ள இறையியல் கருத்துள்ள அந்த வார்த்தையை மாற்றி மாற்றி அதை கடவுள் என்ற சொல்லால் நிரப்பினாரே, அதற்கு நான் அகமகிழ்கிறேன். உங்களுடைய தூய தமிழ் சொற்கள் இருவருமே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. இங்கே இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு செல்ஃப் டினையல், சுய வெறுப்பு. அதாவது லெந்து காலத்திலே இந்த சுய வெறுப்பு என்ற தலைப்பிலே சிந்திக்க நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பகுதிகள் யோவேல் 2ஆம் அதிகாரம், யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், வசனங்கள் 12 முதல் 20 முடிய. அதாவது இந்த பகுதியை நீங்கள் பார்த்தீர்களே என்றால், சீக்கிரமாய் மனம் திரும்புங்கள் என்று யோவேல் தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, இவருடைய காலத்தை நாம் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஆனால் இவர் 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் உள்ள யோவாஸ் அரசன் காலத்தில் அவருக்கு கெடுதல் செய்த அத்தாலியால், அதன் முன்பு அவருடைய தங்கை, இந்த யோவாசனுடைய மகன் சிறு பையனை ஒளித்து வைத்து 6 வருடங்கள் ஒளித்து வைத்த அந்த வரலாற்று காலத்திலே இந்த யோவேல் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருக்கிறார். அப்பொழுது நீங்கள் வாசித்து பார்த்தீர்களே என்றால், அந்த 2:12 முதல் வாசியுங்கள், ஒரு சில வசனங்களை வாசியுங்கள். போதும். அதாவது அவர் அப்படி மனம் திரும்பவில்லை என்றால் என்ன நேரிடும், அந்த நாட்டிற்கு என்ன நேரிடும் என்று சொல்லும் பொழுது, வெட்டுக்கிளிகள் போல என்று அந்த பழைய இஸ்ரேல் மக்கள் அவர்கள் எகிப்திலிருந்து பயணித்த பொழுது அதற்கு முன்பதாக ஏற்பட்ட வாதைகள். இங்கே வெட்டுக்கிளிகள் என்று சொல்லப்படுவது எதிரிகளுடைய படைகள். அவர்கள் கூட்டம் கூட்டமாய் வந்து இந்த மக்களை, யூத தேசத்து மக்களை, ஏனென்றால் யோவேல் தீர்க்கதரிசி யூதா பகுதியிலே இருந்து வந்தவர், இந்த மக்களை அப்படியே கூட்டமாக படைகள் வந்து தாக்கினால் என்ன நேரிடும்? பயிர்கள் நாசமாகும், உயிர்கள் நாசமாகும், பட்டினி பஞ்சம் ஏற்படும். அப்படி ஒரு தண்டனை கிடைக்கக்கூடாது, ஏனென்றால் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று தீர்க்கதரிசியின் வழியாக ஆண்டவர் கூறுகிறார். அங்கே அப்படி கூறும் பொழுது இந்த தீர்க்க தரிசனத்திலே ஆசாரியனுடைய பங்கு என்ன என்று சொல்லப்படும் பொழுது, யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. போதும், தேங்க்யூ. நீ கடவுளுக்கும் மக்களுக்கும் உள்ள இடைவெளி எதினால் உண்டானது? அப்படி
இந்த இடைவெளி ஆண்டவருக்கும் மக்களுக்கும் ஏற்பட்டால் என்ன நேரிடும்? புற ஜாதிகள், யூதர் அல்லாதவர்கள் அவர்களை பழிக்கும், நிந்தைக்கும். உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். ஆண்டவருடைய பிள்ளைகள், நீர் எங்களுக்காக கொடுத்த தேசம் சுதந்திரமான தேசம், நான் உங்கள் கடவுள், நீங்கள் என்னுடைய மக்கள் என்று உரிமை பாராட்டுகிற அந்த உரிமை இல்லாமல் போய்விடும். இதைத்தான் ஒரு தேசம் மனம் திரும்பாமல் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்யும் பொழுது அதிலே ஆசாரியர்களுடைய பங்கு என்ன? நல்ல ஒரு அரசனை 6 வயது தான் நிரம்பி இருக்கிறது, எப்படி அவரை அரசனாக நியமிக்க வேண்டும் என்ற யோசித்து கொண்டு இருக்கையில் யோய்தா என்ற ஆசாரியனை தீர்க்கதரிசி சொல்லுகிறார், சீக்கிரமாக, காலம் தாழ்த்த வேண்டாம், சீக்கிரமாய் திரும்புங்கள், இல்லை என்றால் வெட்டுக்கிளிகள் போல எதிரிகள் வந்து அழித்து விடுவார்கள் என்ற எச்சரிப்பு. அடுத்து நீங்கள் அப்படியே கலாத்தியர் புத்தகத்திற்கு வந்தீர்களே என்றால், புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அந்த இடத்திலே அவர் 3 காரியங்களை குறிப்பிடுகிறார். ஒன்று ஆபிரகாம், மோசே, அதாவது 3 பீரியடாக வரும் பொழுது கிறிஸ்து. ஆபிரகாம் காலத்திலே விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. மோசே காலத்திலே இந்த நியாய பிரமாணங்களை நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சீனாய் மலையிலே கட்டளைகளை எழுதி கொடுத்துள்ளார். கிறிஸ்து காலத்திலே பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தினால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இந்த பவுல் யூதர்களுக்கும் யூதர் அல்லாதவர்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய இடைவெளி என்ன? யூதர்கள் சட்டத்தை கைக்கொள்ளுகிறவர்கள், தூயவர்கள் என்ற ஒரு நிலை. யூதர் அல்லாதவர்கள் சட்டத்தை கைக்கொள்ளாதவர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்ற ஒரு நிலை. அப்பொழுது பவுல் அதை எடுத்தெறிய விரும்புகிறார். இங்கே அவர் கூறுவது இந்த கருத்து, யூதர்கள் என்றுமில்லை, யூதன் கிரேக்கர் என்றுமில்லை, யூதர் அல்லாதவர்கள் யாரும் இல்லை, எந்த இடைவெளியும் இல்லை என்ற ஒரு கருத்தைத்தான் பரிசுத்த பவுல் கூறுகிறார். விசுவாசம் ஒன்று போதும். அப்படின்னா நீங்கள் கிரியைகள் ஆக்ஷன் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. விசுவாசத்துடன் கூடிய கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. விசுவாசம் வேணும், நம்முடைய ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டீஸும் வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்கள் அப்படியே லூக்கா நற்செய்தி நூலுக்கு வந்தால், லூக்கா நற்செய்தி நூலில் என்ன சொல்லுகிறது? 9ஆம் அதிகாரம் 23 முதல் 27வது வசனத்திலே என்ன சொல்லுகிறது? அவர் என்னை பின்பற்ற தேங்க்யூம்மா, தேங்க்யூ. அதாவது என்னை பின்பற்ற விரும்புகிறவர், யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ, இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ மீ, என்னை பின்பற்ற நீங்கள் விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து, இப்போ இந்த செல்ஃப் டினையல்ங்கிறது அதுதான், சுய வெறுப்பு. இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். என்ன செய்தார்? அவர் தன்னை அடிமையாக நினைத்து மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அவர் கடவுளுக்கு சமமாயிருந்தும் கடவுளுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தான் வெறுமையாக்கி, இந்த வெறுமை அப்படிங்கிற கெனோசிஸ் என்ற வார்த்தை எம்டீட் ourselves, நம்மை நாமே அந்த ஒரு சுயநலம் இல்லாத ஒரு ஏழ்மை நிலைக்கு நம்மை உட்படுத்தி கொள்வது. உதாரணமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு என்ன ரெசிடென்ஷியல் குவாலிஃபிகேஷனுங்க? அவருக்கு சர்ச் மெம்பர்ஷிப்பே கிடையாது இல்லையா?
அவருக்கு ரெசிடென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இல்லை. அவர் அட்ரஸ் சொல்லுங்கள். அவரை பின்னாடி போகிறாங்க. ஆண்டவரே நீங்கள் எங்கே தங்கி இருக்கிறீங்கன்னு நான் பார்க்கணுன்னு வந்திருக்கிறோம் அப்படின்னா, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னார். அவர் அதிகாலையிலே வனாந்தரமான இடம் அல்லது மலை, அங்கே தான் போய் ஜெபம் பண்ண போனார். அப்படி என்றால் அவர் எப்படி தன்னைத்தான் வெறுத்து, அவ்வளவு பவர் கடவுளிடத்திலிருந்து வந்து அவ்வளவு பவரை ஈக்குவல் பவர் ஆஃப் காட், ஆனால் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். இதுதாங்க நம்முடைய லெந்து நாட்களிலே நாம் நினைத்து பார்க்க வேண்டிய காரியங்கள். பரிசுத்த பவுலை எடுத்துக்கங்க. பவுல் என்ன பண்ணார்? அவருடைய பெருமைக்கான காரியங்களை எல்லாம் சொல்கிறாரு. நான் எபிரேயன், நான் பென்யமின் கோத்திரத்தான், பரிசேயரில் வைராக்கியமுள்ள பரிசேயன், கமாலியேல் பாதத்திலே நான் கல்வி கற்றவன். அது இன்றைக்கு ஈக்குவல் டு எத்தனையோ டாக்டரேட்டுங்க. அவர் பவுலுடைய படித்த ஒரு அனுபவம், அவருடைய அறிவு, அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே இருந்தது. ஆனால் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. ஆமாம், நான் இனி வாழ்கிறது எனக்காக இல்லை, கிறிஸ்துவுக்காக. என் சுயத்தை நான் சாகடித்து விட்டேன். நான் இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருக்கிறேன். சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அப்படி என்றால் சிலுவை என்பது என்னத்தின் அடையாளம்? நம்ம நிறைய சொல்கிறோம். சிலுவை என்பது அன்பின் அடையாளம், ஒப்புரவாக்குதலின் அடையாளம், தாழ்மையின் அடையாளம், மீட்பின் அடையாளம், இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இந்த அடையாளம் இல்லாத நமக்கு இருக்கிற செயல்கள் இருக்கிறதே, நம்முடைய பவர், பட்டம், நம்முடைய பணம், எங்கெல்லாம் நாம் நம்மை உயர்த்துகிறோம்? வாட் இஸ் யுவர் ஃபேமிலி பேக்ரவுண்ட்? உங்களுடைய குடும்பத்தின் பின்னணியம் என்ன? வாட் இஸ் யுவர் கம்யூனிட்டி? நீங்கள் ஆணா பெண்ணா, படித்தவரா படிக்காதவரா, ஏழையா பணக்காரனா, இப்படியெல்லாம் கேட்குறோமில்ல. நம்முடைய அந்தஸ்தை நம்ம கிரெடிட் பண்ண கூட்டி காண்பிப்பதற்கு எதெல்லாம் கேட்கிறோம் அதையெல்லாம் சிலுவையில் அறைந்து விடுங்கள் என்று இங்கே பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வரலாற்றிலே ஆசாரியர்களுடைய பங்கு என்ன என்பதை இங்கே ஆண்டவர் நமக்கு எச்சரித்து கூறுகிறார். ஆண்டவரை எதிர்த்து, இப்போ பவுல் பார்த்திங்கன்னா யூத சமயத்திலே வைராக்கியம் கொண்டவராய் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி கொல்லக்கூடிய கட்டளையை பெற்றவராய் அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் அவருக்கு இருந்தது. ஏனென்றால் அவர் யூத சமயத்திலே கற்ற கல்வி, அவருக்கு இருந்த பின்னணியம், அவருக்கு இருந்த அதிகாரம் எல்லாமே அவருக்கு அவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெற்றிருந்தார். ஆனால் அத்தனையும் நான் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையும் ஆக்கினேன் என்று சொல்லுகிறார். இனி நான் அல்ல, இனி நானே இல்லைங்க. நானுங்கிறதே ஒரு சுயந்தான், நானே இல்லைங்க. நானுங்கிறது சிலுவையில் கிறிஸ்துவில் அறையப்பட்டேன். இனி கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நான் சார்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதுதான் அந்த தன்னைத்தான் வெறுமையாக்கி என்னை பின்பற்ற வர விரும்புகிறவன் என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு டெய்லி அனுதினமும் நாம் சிலுவையை சுமக்க வேண்டிய ஒரு சூழல். அப்படி என்றால் அனுதினமும் நாம் நம்முடைய மரணத்தை, அதற்குரிய காரணங்களை எடுத்து நாமே நம்முடைய ஷோல்டரில், தோளில் வைத்து கொள்ளுகிறோம் என்பதை சுட்டி காட்டுகிற கருத்து தான் அது. தன் சிலுவையை எடுத்து அனுதினமும் எடுத்து என்னை பின்பற்றுகிறவன் என்று சொல்லுகிறார். இங்கே இப்போ நீங்கள் இருக்கிற நிலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா, வட இந்தியாவிலே கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களிலே சிலுவை அடையாளம் இருக்கக்கூடாது,
ஆசாரியர்கள் இந்த உடையிலே வெளியே வரக்கூடாது, இந்த அடையாளங்களையும் இந்த கொள்கைகளையும் எங்களுக்கு நீங்கள் திணிக்கிறீர்கள் என்ற ஒரு கருத்து அங்கே சொல்லப்பட்டு அது அந்த கட்டளை பயன்படுத்தக்கூடிய நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படியென்றால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அடுத்த மக்களுடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் என்ன சொல்லுங்க? நம்முடைய மீறுதல். கடவுளுடைய கட்டளைகளை நாம் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்காமல், ஆண்டவரை விசுவாசிக்காமல், கிரியை இல்லாத விசுவாசமாய் இருக்கிற வாழ்க்கை இப்படிப்பட்ட அடிமைத்தனத்திற்கு மறுபடியும் இழுத்து செல்லக்கூடிய அடையாளங்கள் நிலவிக் கொண்டு வருகின்றன என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அப்படியானால் சங்கீதம் 32க்கு வாங்க. என்ன ஆரம்பிக்கிறது? சங்கீதம் 32 திருப்பாடல்கள். சாரி, ஐயர் நல்ல தூய தமிழ் வார்த்தை சொல்லுவார், திருப்பாடல்கள். எவர்களுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவம் மூடப்பட்டிருக்கிறதோ அவர்கள் பேறு பெற்றவர்கள். We are blessed people. நாம் இந்த அருமை இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டதினாலே இன்றைக்கு நாம் பாவங்களிலிருந்து மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். அக்கிரமங்களை ஆண்டவர் நம்மை விட்டு மூடி இருக்கிறார், மறைத்து போட்டிருக்கிறார். நமக்குள்ள என்னென்ன அழுக்கு இருக்குதுன்னு எல்லாரும் உங்கள் மனச்சாட்சிக்கு தெரியுங்க. ஆனால் ஆண்டவர் அதை மன்னித்திருக்கிறார். ஆண்டவருக்கும் தெரியும், நமக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். அப்படியானால் நாம் இந்த காலகட்டத்திலே ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றவர்களும் பாக்கியவான்கள், பேறு பெற்றவர்களுமாய் இருக்கிறோம். ஆனால் நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற ஒரு பலவீனம் என்ன என்றால், சங்கீதம் 32 குதிரையை போலவும் கட்டுக்கடங்காத கோவேர், அந்த வசனம் வாசிங்க. ஆமாம், இந்த கோவேறு கழுதைங்கிறது என்னன்னு தெரியுமா? அதுக்கு ஆங்கில வார்த்தை என்னங்க? மூல், MULE, மூல். அந்த கோவேறு கழுதைங்கிறது பெண் குதிரைக்கும் ஆண் கழுதைக்கும் பிறந்த கலப்பினம், ஹைபிரிட். அது பிடிவாதமாக இருக்குது, அதுக்கு தெரியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது, புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம், அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இல்லாத ஒரு அனிமல். இன்னொன்று, அதற்கு 62 குரோமோசோம்ஸ் தான். குதிரைக்கு 64, சாதாரண கழுதைக்கு 62, 67, இதற்கு 62. அதாவது ஈவன் நம்பரில் இருக்கிறதுனால இதுக்கு ரீப்ரொடக்ஷனே கிடையாதுங்க. அப்படின்னா இனவிருத்தி அதில் உண்டாகாது. குதிரைக்கும் கழுதைக்கும் இனவிருத்தி ஏற்பட்டால் தான், உறவு ஏற்பட்டால் தான் ஒரு கலப்பினம் கோவேறு கழுதை வர முடியும். அப்படியானால் நம்ம இப்போ 2 சாயலையும் சுமந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய சாயலையும் சுமந்துக்கிறோம். ஆலயத்திற்குள்ள வரும்போது நம்ம கிறிஸ்துவின் சாயல், பைபிளை எடுக்கும்போது நாம் கிறிஸ்துவின் சாயல், வெளியே போகும்போது அப்போ நம்ம எப்படி ப்ரொக்ளமேஷன் ஆஃப் த காஸ்பல், நற்செய்தி எப்படி பரவும்? இனவிருத்திங்கிறது பரவுறது தானே, பெருக்கிறது தானே. எப்படி இந்த நற்செய்தி பெருகப்படும், பரவும்? மற்றவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆசாரியர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எச்சரிக்கப்படுகிறார்கள். நம்முடைய காலத்தின் நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சிந்திக்க ஆண்டவர் நம்மை தூண்டுகிறார். இந்த லெந்து நாட்கள் நாம் இந்த சிந்தனைகளிலே, நம்முடைய வாழ்விலே ஏற்பட வேண்டிய மாற்றங்களை, தட் இஸ் ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்புதலை ஏற்றுக்கொண்டு அதை அடுத்த வருடம் சாம்பட் புதன்கிழமை ஆரம்பிக்கும் வரை நடைமுறைப்படுத்த அழைக்கப்படுகிறோம். இப்போ என்னென்னா, நான் பூ வைக்க மாட்டேன், நான் காஸ்ட்லி ட்ரெஸ் அணிய மாட்டேன், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், அதல்ல. நாம் எந்தெந்த குணங்களை சிலுவையில் அறைந்திருக்கிறோம்
அனுதினமும் சிலுவையை சுமப்பதற்கு. எப்படின்னா, நம்மை இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையை சுமந்தாருன்னா, அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டையே கொச்சப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க. மரியாளின் மகன் அல்லவா அப்படின்னா, அப்பா பேர் இல்லாதவன், அப்பா பேர் தெரியாதவன் என்று அர்த்தம். கலிலேயன் அல்லவா, வெரி லோ காஸ்ட், தச்சன் அல்லவா, தச்சனுடைய மகன் அல்லவா என்று பேய் பிடித்தவன், பேய்களுக்கு தலைவன். ஆண்டவர் நம்மை மீட்க வந்த ஆண்டவருக்கு கிடைத்த பட்டங்கள் பாருங்கள். ஆனால் அதை சகித்து கொண்டார். அவர் என்ன செயல்கள் செய்தார் சொல்லுங்க? என்ன செயல்கள் செய்தார்? வியாதிகளை சுகப்படுத்தினார், செத்தவர்களை உயிரோடு எழுப்பினார், அப்புறம் பாவங்களை மன்னித்தார். நிறைய ஹீலிங் அவருடைய வாழ்க்கையிலே அவர் கொடுத்த அந்த அற்புதங்கள் வழியாக அவர் கொடுத்த அந்த சுகத்தை, அதை ஹீலிங்கை நீங்கள் பைபிளில் போய் வாசித்து பாருங்கள். எத்தனை அது எல்லாம் இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும், யூத மக்களுக்கு மட்டும் செய்தாரா? இல்லை. கானானிய பெண் யாருங்க? நூற்று தலைவன் யாரு? நூற்று செஞ்சுரியனுடைய டாக்டர் யாரு? வேலைக்காரன் யாரு? எல்லாரும் அவருடைய பிள்ளைகள், யூதர்கள், யூதர் அல்லாதவர்கள். ஏனென்றால் அவர் அவருடைய மக்கள். ஆண்டவர் படைச்சது ஒன்றே ஒன்று. என்னங்க? எல்லாத்தையும் படைச்சு ஒன்றே ஒன்று மகுடமாக படைச்சது நம்ம எதை படைத்தோம்? நம்ம படைத்த ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். காசுங்க. காசு, பணம், துட்டு, அதைத்தான் நம்ம படைத்தோம். இன்றைக்கு அந்த பணம் எப்படி பிரித்து வைக்கிறதுன்னு பார்த்தீங்களா? நம்மை படைத்த கடவுள் தன்னுடைய சாயலாக படைத்தார். ஆனால் நம்ம எந்த சாயலை படைத்தோம்? பிரித்து வைக்கிற மதிப்பு, இதை வைத்து மதிப்பிடுகிற பணத்தை படைச்சோம். இதுதான் கடவுளுக்கு நமக்கும் உள்ள வித்தியாசம். எதெல்லாம் இண்டஸ்ட்ரியல், டெக்னாலஜி, ப்ராஃபிட், லாபம், இதெல்லாம் நாம் படைத்த சூத்திரங்கள், வார்த்தைகள், நம்முடைய லக்கு, லாப நோக்கோடு. ஆனால் ஆண்டவர் நம்முடைய ஆன்மாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்ற அந்த லாப நோக்கத்தை செய்தார், நமக்கு அதை கட்டளையிடுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த லெந்து நாட்கள் உங்களுடைய சுயநலமான காரியங்களை உணர்ந்து பார்த்து அதை விட்டு ஒழித்து சிலுவையில் அறைந்து விட்டு ஆண்டவர் செய்த மற்றவர்கள் நலனுக்காக தன்னுடைய உயிரையை கொடுக்கும் வரை அவர் காட்டிய அன்பு, மன்னிப்பு, ஒப்படைப்பு, ஒப்புரவாக்குதல் எல்லாவற்றையும் நாம் செய்பவர்களாக இருப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி அதை செய்யக்கூடிய ஆற்றலை கொடுக்க வேண்டும் என்று அவருடைய திருப்பாதத்தில் காத்திருந்து பெற்றுக்கொள்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நீர் கடவுளுக்கு சமமாயிருந்தும் அதை கொள்ளையாக்கின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து முற்றிலுமாக உம்மை வெறுத்து நீர் தரித்திரராக இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டிய ஆண்டவரே, சிலுவையிலே நீர் கடைசி மூச்சு வரை மற்றவர்களுக்கு நன்மை தரக்கூடிய வார்த்தைகளை எடுத்துரைத்து வாழ்ந்து காட்டிய ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த திருச்சபையின் ஆயரையும் அவரோடு துணை புரியும் திரு வில்சன் அவர்களையும் ஆசீர்வதியும். திருச்சபை மக்களை ஆசீர்வதியும். இந்த உபவாச நாட்களை பயனுள்ளதாக அவர்கள் பெற்றுக்கொண்டு வாழ்நாள் முழுவதும், வருஷம் முழுவதும் அனுதினமும் தன் சிலுவையை சுமந்து உம்மை பின்பற்ற விரும்புகிறவர்களாயிருக்க நீர் கிருபை செய்யும். எங்களை உம்முடைய திருவடியில் ஒப்படைக்கிறோம். நீரே எங்களை ஏற்றுக்கொண்டு பாதுகாத்து வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.